நாளிலே நாம் குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த குடும்ப கூடுகை என்பது நம்முடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதான போராட்டங்கள், பிரச்சனைகள் நிமித்தமாக அநேக குடும்பங்களில் ஒரு சிதைவு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஒரு உடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதை சரி செய்து கொள்ளும்படியாக தான் இத்தகைய கூடுகைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஒருத்தருமே பரிசுத்தமாக யாரும் இருக்க முடியல. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு காரியங்கள் இருக்குது. வேதத்தில் பார்த்திங்கன்னா அநேக குடும்பங்களில் விழுகையும் எழுந்திருப்புமாக இருக்கிறது. மோசையின் குடும்பத்தில் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது, தாவீதின் குடும்பத்தில் இருக்குது ஒரு பாவம், யோசேப்பின் குடும்பத்தில் ஒரு காரியம் இருக்குது, யாக்கோபின் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த குடும்பங்களெல்லாம் அப்படியே ஆண்டவர் விடலை. ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக தான் அந்த குடும்பங்களை தேவன் இணைத்தார், ஏற்படுத்தினார். அந்த குடும்பங்களை சரி செய்து அதுக்கு ஒரு ரெஸ்டரேஷனை கர்த்தர் அந்த குடும்பங்களில் செய்திருக்கிறார். இந்த ஆண்டில் கர்த்தர் போன வருஷத்தில் நமக்கு சொன்னது போல் ஒரு ரெஸ்டரேஷனை செய்து நம்முடைய குடும்பத்தை, உடைந்து போன குடும்பத்தை கட்டப் போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலேயுமே கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நம்ம அந்த காரியங்களை சாட்சியாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் அநேக சாட்சிகளை நாம் இந்த நாளிலே, இந்த வருகிறதான இந்த வருஷத்தில் நாம் கேட்க போகிறோம். நம்மை கொண்டு, நம்முடைய குடும்பத்தை கொண்டு கர்த்தர் இந்த நாட்களில் செய்ய நினைத்திருக்கிற, செய்து வைத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு காண செய்ய போகிறார். சரி, இப்போது வேதத்தில் முதலாவது நாம் பார்க்கிறதான ஒரு குடும்பம் இருக்கிறது. அது யாருன்னு நமக்கு நன்றாக தெரியும். முதல் குடும்பம் யார் வேதத்தில்? ஆதாமும் ஏவாளும். அந்த குடும்பத்தை தேவன் இணைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. முதலாவது அவர் சபையையோ அல்லது அரசாங்கத்தையோ ஒரு சமுதாயத்தையோ உருவாக்குவதற்கு முன்பாக முதலாவது அவர் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார். அந்த குடும்பத்தை எதிர்த்து விரோதமான ஒரு சக்தி ஒன்று இருந்தது. ஒரு கதையில் ஒரு கதாநாயகனும் கதாநாயகி இருந்தால் ஒரு வில்லன் ஒருத்தன் இருப்பான் கண்டிப்பாக, இல்லைங்களா? அப்போ தான் அந்த கதை சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போது இந்த நாட்களில் நமக்கு வில்லன் யார் அப்படின்னா மனுஷன் இல்லை, பார்க்கக்கூடியதான உறவுகளோ சொந்தங்களோ அல்ல. நமக்கு விரோதி பிசாசு. ஏன் அவன் நம்மளை விரோதிக்கிறான்? நாம் தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அவனுக்கு முதலாவது நம்மளை விரோதிப்பதற்கு அவனுக்கு முக்கியமான ஒரு காரணம். நீங்களும் நானும் யாருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அவனுக்கு நம்ம மேலே ஒரு ஆத்திரம், ஒரு போராட்டம், ஒரு எரிச்சல் அவனுக்கு உண்டாகிட்டே இருக்குது. அப்போது நம்முடைய விரோதி மாம்சத்தோடும் இரத்தத்தோடு இருக்கிறதான நம்முடைய குடும்பத்தார் இல்லை. நான் இதை ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்கிறோம். ஆனாலும் சொன்னாலும் அநேக குடும்பங்களில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு விரோதி யாருன்றது அவங்களுக்கு இன்னும் சரியாக தெரிய மாட்டேனுது. அதனால தான் போய் குடும்பத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மாமனார் மாமியார்கிட்ட, மருமகன்கிட்ட, சம்மதிங்கக்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட, பிள்ளைங்கள்கிட்ட, பெற்றோரிடத்தில் போராட்டம் வந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் நம்முடைய விரோதி யார் என்று சொல்லி இன்னும் நமக்கு சரியாக தெரியல. நம்முடைய விரோதி யார்? அவன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறதான மனுஷன்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் மற்றும் அதிகாரங்கள், துரைத்தனங்கள், இவைகள் எல்லாமே தான் நமக்கு விரோதிகளாக இருக்கிறது. இதை நம்ம இவ்வளோ தடவை நம்ம கேட்டாலுமே நமக்கு விரோதி யாருன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான், என் மகன் தான், என் மகள் தான், இல்லைன்னா எங்களுடைய பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. அதை நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் குடும்பத்தை எதற்காக ஏற்படுத்தினார் என்று சொன்னால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இதைத்தான் தேவன் முதலாவது உண்டாக்கினார். குடும்பத்தை தான் உண்டாக்கினார். என்னத்துக்காக?
ஏற்ற துணையை, ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி கணவனை பார்த்து மனைவிகளை பார்த்து நம்ம கேட்கும் பொழுது, உங்களுக்கு ஏற்ற துணையாக உங்களுடைய கணவன் இருக்கிறாரா, உங்களுடைய மனைவி இருக்கிறாங்களான்னா நிறைய பேருக்கு அது அவங்க துணையாக தெரியல, போராட்டமாக இருக்குது. ஏற்ற துணையாக இருக்கிறீங்களா? உங்களுடைய புருஷன் உங்களுக்கு ஏற்ற துணையாக இருக்கிறாரா? உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஏற்ற துணையாக இருக்கிறாங்களா? இல்லைன்னா போராடுகிறதால ஒரு சத்துருவாக இருக்கிறாங்களா? நிறைய குடும்பத்தில் அப்படி தான் இருப்பாங்க. உன்னை போய் நான் கட்டிக்கிட்ட பார் அப்படின்வாங்க. அது எத்தனையோ வருஷம் கழித்து அவங்க சொல்லுவாங்க, நான் கட்டிக்கிட்டு என்ன அனுபவித்தேன் அப்படின்வாங்க. அப்போ அவங்க அந்த கல்யாணம் ஆன நாள்லேருந்து அவங்க எதையுமே அனுபவிக்கலையா, புருஷன்கிட்டேருந்து மனைவிக்கிட்டேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையுமே கொடுத்துக்கலையா, வாங்கிக்கலையா. புருஷனிடத்துலேருந்து தயையை பெற்றிருக்கிறதான மனைவிகள் உண்டு, மனைவிகள் இடத்துலேருந்து தயையை பெற்றதான புருஷமாரும் உண்டு. இது இல்லாமல் நம்மளால் தனித்து இருக்கவே முடியாது. இதை நினச்சி தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்ற துணையை உருவாக்கியிருக்கிறார். இந்த ஏற்ற துணையை உருவாக்கினதும் ஒருவேளை தலையிலேருந்து உருவாக்கியிருந்தா அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் தான் உனக்கு மேலே இருக்கிறேன் அப்படின்வாங்க. இல்லைன்னா காலுக்கு கீழே இருந்து உருவாக்கியிருந்தா நீ என் காலுக்கு கீழே இருக்கிறேன்னு புருஷன் சொல்லுவார். அதனால தான் இணையாக அவங்க என்ன பண்ணிடுறாரு, விலா எலும்பிலிருந்து அந்த ஏவாளை உருவாக்கினார். அதனால் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான மேட்சாக இருக்கிறாங்க. மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி யாராலையும் சொல்ல முடியுமா மேட் ஃபார் ஈச் அதர்னு? நிறைய பேர் சொல்ல முடியறதில்ல. மேட் ஃபார் ஈச் அதரா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய புருஷனுக்கு ஏற்ற துணையாக அவங்கள உருவாக்கியிருக்கிறாரா? உங்களுடைய மனைவிக்கு ஏற்ற துணையாக அவங்கள உருவாக்கியிருக்கிறாரா? சற்று யோசித்து பாருங்களேன். அதுதான் இந்த குடும்ப கூடுகையினுடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதில் எத்தனை பேர்த்துக்கு கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு தெரியல. கருத்து வேறுபாடு இருந்தாலும் தேவன் நியமித்ததான ஒரு காரியம், தேவன் கண்டுபிடித்ததான ஒரு காரியம். இது தேவனுடைய கண்டுபிடிப்பல்ல, இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. குடும்பம் என்பது உறவுகளின் அடிப்படையில் அல்ல. அப்போ குடும்பத்தில் ஒரு உறவு ஒன்று இருக்க வேண்டும். இதில் முக்கியமான ஒரு காரியம் ஐக்கியம். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஐக்கியம் இருக்கிறதா? கணவன் மனைவியிடையே ஐக்கியம் இருக்கிறதா? பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் ஐக்கியம் இருக்கிறதா? அப்படின்னா இப்பயே ஒரு சிலருடைய முகங்கள் ஒரு மாதிரி கோணிச்சிட்டு போகுது, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களை ஏற்ற துணையாக தான் கர்த்தர் உங்களை உருவாக்கியிருக்கிறார். அதை புரிந்து கொள்ளணும். அதற்காக தான் இந்த நாளில் வந்திருக்கிறோம். உங்களுடைய ஏற்ற துணையை நீங்கள் பார்த்து இந்த நாளில் நீங்கள் அவங்களோட சொல்லணும், ஐ லவ் யூ என்று சொல்லணும். சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னா சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கா? ஸ்தோத்திரம். சில காரியங்களே நாம் என்ன பண்ணுறோம், நிறைய நேரத்தில் மறைத்து வைத்து கொள்கிறோம், ரகசியமாக காத்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக தேவன் நம்மை பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாக நம்ம எங்கேயுமே மறைந்து போகவே முடியாது. ஏன்னு சொன்னால் தேவன் நம்மளை எப்படி உருவாக்கியிருக்கிறாராம், அவருடைய சாயலாய் உருவாக்கியிருக்கிறார். ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். எனவே நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவியின் மண்டலங்களில் காணப்படுகிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான். நம்ம ஒரு சேனையாக தான் கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளார ஒரு சேனை இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அந்த சேனை என்பது நீங்களும் உங்களுடைய கணவனும் இணைந்தது தான் அந்த சேனை. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சேர்ந்தது தான் அந்த ஒரு சேனை. அந்த சேனை என்பதற்கு அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த சேனை எதற்காக, மிலிட்ரி எதற்காக ஒவ்வொரு நாட்டிலையும் ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்னா, எதிரில் இருக்கிறவங்க எதிர் நாட்டில் நம்மை தாக்கி அழித்து விடாதபடிக்கு அவங்களோட எதிர்த்து போராடும்படியாகவே அந்த மிலிட்ரியை உருவாக்கியிருக்கிறார். அதே போலவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலுமே ஒரு மிலிட்ரியை உண்டாக்கியிருக்கிறார். இது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடித்து பட்சிப்பதற்காகவும் ஒருத்தர் குறை சொல்வதற்காகவும் குற்றம் சொல்வதற்காகவும் அல்ல, தேவன் நம்முடைய விரோதிகளை அழிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமாம். அதனால தான் திருமணம் என்பது அது வந்து ஏதோ ஆக்சிடென்டலாக, நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, ஏதோ ஆக்சிடென்டலாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. இல்லை, திருமண நேரத்தில் நீங்கள் கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை செய்து தான் நீங்கள் கணவனும் மனைவியுமாக இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு உடன்படிக்கை செய்ததே மறந்துடும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க நல்லா மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏன்னா வந்திருக்கிற பெரிய கூட்டத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்போ தான் நிறையா பிரசங்கம்லாம் வரும். ஆனால் பிரசங்கத்தை கவனிக்க வேண்டியதான கணவனும் மனைவியும் 2 பேரும் அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, அந்த திருமணத்தையே நினைக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பாங்க. இப்போது உங்களுடைய திருமண நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் யாரை நினைத்து கொண்டிருந்தீர்கள்? என்னுடைய வருங்கால மனைவியை குறித்து, என் வருங்கால கணவனை குறித்து நான் நினைத்து கொண்டிருந்தேன்னு சொல்லுவீங்களா? அல்லனா வருங்கால வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய சந்ததியை குறித்து நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நிறைய பேர் இதில் தவறி போயிடுறாங்க. தேவன் வந்து உங்களை ஒரு நோக்கத்தோடு தான் இணைத்தார். உங்களை ஒரு விபத்தின் மூலமாக உங்களை இணைக்கலை. ஆதியாகமம் 2:24 இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இதை கடந்த நாட்களில் பில்லி இந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுது தான் அது ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு. அப்போது கல்யாணம் பண்ணிட்டா தாய் தகப்பன்னு வெறுத்துணுமா? இல்லை. கல்யாணம் பண்ண உடனே மனைவியை பார்த்து சொல்லலை, நீ வந்து உன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரியன்னு சொல்லி. புருஷனை பார்த்து தான் சொன்னார், உன் தகப்பனையும் உன் தாயை விட்டு நீ உன் மனைவியோடு இசைந்திருப்பாயாக. இங்கே வெட்டணும், அங்கே ஒட்டணும். எத்தனை பேர் வெட்டியிருக்கீங்க, ஒட்டியிருக்கீங்க? சற்று யோசித்து பாருங்களேன். வெட்டினது எங்கே அப்படின்னா, மாமனார் மாமியாரோடு வெட்டியிருப்பாங்க நிறைய பேர். அது சரியான ஒரு முறையே கிடையாது. முதலாவது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் மேலே இருக்கிறதான அந்த அந்த பாசம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஆண்டவர் வந்து ஒரு ஒழுங்கில் வச்சுருக்கிறாரு. கல்யாணம் ஆகும்பொழுது உங்களுக்கு வந்து முதலாவது நீங்கள் தேவனை சார்ந்திருக்கணும். அடுத்ததாக கணவன் வந்து மனைவியை சார்ந்திருக்கணும், மனைவி வந்து கணவனை சார்ந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் போய் ஒட்டணும். நிறைய பேர் அப்படி இருக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணாலும் அவர் வந்து என்ன பண்ணுவாராம், தன்னுடைய மனைவியோடு பேச மாட்டார், போய் அம்மாவோடு தான் இருப்பார். படுத்துக்கிறது போய் கூட அம்மா கிட்ட தான் போய் படுத்துக்கிட்டு இருப்பார். இப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சு, ஒரு வினோதமான ஒரு குடும்பம். அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்கு பேசாமல் உங்கள் அம்மாவையே கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள்ல. அப்போது நம்முடைய ஆத்தும பிணைப்பு, புருஷன் மனைவி இவங்க 2 பேர்த்துக்குள்ளார தான் ஆத்தும பிணைப்பு இருக்கணும். உங்களுக்கும் தேவனுக்கு இடையில தான் உங்களுடைய ஆத்மா பிணைந்து இருக்கணுமே ஒழிய மற்ற காரியங்களோடு உங்களுடைய ஆத்மா பிணைந்து இருக்கவே கூடாது. இதுதான் ஆண்டவர் ஏற்படுத்தினதான ஒழுங்கு. இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்துருச்சுனாலும் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய போராட்டமும் பூகமும் ஏற்பட்டுரும். அந்த குடும்பம் நிலை நிற்கவே முடியாது. அதனால் நம்ம கல்யாணம் ஆன ஆண்கள், நீங்கள் உங்களுடைய அம்மாவை நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுடைய அப்பாவை நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களுடைய மனைவி தான். மனைவியும் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பின்னாடி உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம், உங்கள் அப்பா வீட்டுக்கு போகலாம். ஆனால் நினச்சதுக்கெல்லாம் எங்கள் அம்மாவோடு எங்கள் அப்பாவோடுன்னு போய் உக்காந்துட்டு இருக்காம அவங்க என்ன பண்ணணுன்னா, பெண்களை குறித்து ஒரு வசனம் இருக்குது 45ஆம் சங்கீதத்தில், உன் தகப்பன் வீட்டை நீ மறந்துவிடு. நினச்ச உடனே தகப்பன் விடுறது. அது இந்த ஒரே ஊருக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதுனால நாங்கள் கடந்த நாட்களில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்பொழுது கொஞ்சம் தூரமாக பார்க்கணுன்னு நினைக்கிறோம். அப்படி ஒரே ஊருக்குள்ளே வச்சுருந்தா இந்த பொண்ணு என்ன பண்ணுது, நினச்சா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுது. இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, நினச்சா எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போது இதில் என்னென்னா, அந்த சபையை நான் குறை சொல்லலை,
ஊழியக்காரர்களை நான் குறை சொல்லலை. அவங்களுக்கு போதிக்கிறதான அறிந்து கொண்டிருக்கிறதான சத்தியம் அது விகற்பமாக வினோதமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. அதனால் இனிமேல் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணுன்னா கொஞ்சம் தூரமாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அது ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே பார்த்தாலும் தூரமாகவே பார்த்துட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்கிறாங்க. சரி, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நம்ம பார்க்குறோம். நான் ஒரு கேலிக்காக சொல்லிகிட்ருக்கேன். எங்கே பார்த்தாலும் உங்களுடைய ஆத்மா உங்களுடைய புருஷனோட உங்களுடைய மனைவியோடு இணைந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் செகண்டரி தான் உங்களுடைய குடும்பம். நிறைய பேருக்கு அவங்களுடைய தொழில் தான் அவங்களுக்கு முக்கியம். கல்யாணம் பண்ணிவிட்டு இரவும் பகலும் தொழிலுக்கு பின்னாடியே போயிட்டே இருப்பார். வீட்டில் வந்து கவனிக்கவே மாட்டார். நான் தான் உனக்கு சம்பாதிச்சு போட்டுட்டேன்ல, அதை வச்சுட்டு ஏதோ ஒன்று செய், குடும்பத்தை நடத்து, நான் அதை தலையிடல, நீ என்னமோ பாரு. இதுக்கா குடும்பம்? குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் வேணுங்க. நிறைய பேருக்கு புருஷன் முன்னாடி பேசுகிறதே இல்லை. அப்படி நம்ம குடும்பத்தில் இருக்குதான்னு தெரியல. பேசுனா பிரச்சனை வந்துடுதுங்க. அதனால் பேசாமையே இருந்துடும். அமைதலாக இருக்கிற இடம் எது தெரியுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப அமைதலாக இருக்கிற ஒரு இடம் மயானம். அதான் சொல்லுவாங்க, மயான அமைதி அப்படின்வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அழகான செடி எல்லாம் இருக்கும், அழகான பூவெல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே போனால் அப்படியே ஒரே அமைதலாக இருக்கும், நிசப்தமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் அப்படி தான் சுடுகாடு மாதிரி தான் இருக்குது. சுடுகாடுன்னு சொன்னால் அதில் நமக்கு ஒரு வேதனை வந்துடுது. ஆனால் சற்று யோசித்து பார்க்கணும். உங்களுடைய குடும்பம் சுடுகாடாக இருக்கிறதா, குடும்பமாக இருக்கிறதா? அழகிய பூவெல்லாம் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் எல்லாம் இருக்கலாம். நல்ல கார் இருக்கும், நல்ல வசதி இருக்கும், நல்ல வீடு இருக்கும், ஏசி போட்டதான ரூமு தான், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா? பேசினா பிரச்சனை வந்துடுங்க. அதனால் பேசாமே இருந்துக்கலாம். அதுவும் நிறைய குடும்பங்களில் ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க, வருஷக்கணக்கில் பேசாமல் இருக்கிறாங்க. அது எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு டாக்டர் ஃபேமிலி ஒன்று இருந்தது. அந்த டாக்டருக்கு அவங்களுக்கு மனைவிக்கு ஏதோ பிரச்சனை. அதனால் அவர் போவார், போயிட்டு அந்த மாத கடைசியில் வந்து ஒரு 50,000 ரூபாயை அப்படி கொண்டாந்து டேபிளில் போட்டுட்டு போயிடுவார். மனைவி வந்து அதை எடுத்துக்குவாங்க. எல்லாம் வீட்டுக்காரையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. சபைக்கு போகிறதுக்கு அவர் காரெல்லாம் ரெடி பண்ணி வாசலில் வச்சுருந்தா இந்த அம்மா போய் காரில் ஏறிக்குவாங்க. இவர் அந்த காரை எடுத்துக்கிட்டு நேராக சபைக்கு போயிடுவார். அங்கேயும் ஒரு பேச்சுவார்த்தைலாம் இல்லை. சபையில் போதிக்கிற வார்த்தைகளும் அவங்க கேட்குறதே இல்லை. அங்கே ஐக்கியத்தை குறித்து தான் சொல்கிறாங்க, பிரிவினையை பற்றி சொல்கிறதே இல்லை. திருப்பி வீட்டுக்கு வந்துடுவார். கொண்டாந்து விட்டுட்டு இவர் பாட்டுக்கு இவர் வேலைக்கு போயிடுவார். அவருடைய ஆக மொத்தத்தில் கல்யாணம் ஆன பின்னாடி அவருடைய மனைவி யாருன்னா அவருடைய கிளினிக் தான். இந்த அம்மாவுக்கு வீட்டு வேலையெல்லாம் தான் இவங்களுக்கு புருஷன் மாதிரி. அவருக்கெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. நேரம் அவர் வரத்துக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுருவாங்க. நடுவில் ஊடால் சில நேரத்தில் பிள்ளைங்கள் வந்து மெசஞ்சராக இருக்கும், இல்லைன்னா வேலைக்காரங்க இருந்தாங்கன்னா வேலைக்காரங்க தான் சொல்லுவாங்க, ஐயா அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம் அப்படின்வாங்க, உங்களை சாப்பிட சொன்னாங்களான்வாங்க. இல்லைன்னா சில நேரத்தில் பிள்ளைங்களை சொல்லுவாங்க, போய் உங்கள் அப்பாவுக்கு என்ன வேணும்னு கேட்டுடுவா அப்படின்வாங்க. இவங்களும் அங்கே தானே இருக்கிறாங்க, இவங்க கேட்கலாமில்ல, புருஷனுக்கு என்ன தேவைன்னு அது கேட்குறதே இல்லை. நடுவில் ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் வச்சுருக்காங்க. இதுதான் நடுப்பகையான சுவர் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த சுவரை உடைக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பகையாய் நின்றதான நடு சுவரை உடைத்தார். ஆனால் இவங்களுக்குள்ளே இன்னும் சுவர் இருக்குது. அந்த பெர்லின் சுவர் ஒன்று இருக்குன்னு தெரியுங்களா? ஆமாம், 2 ஜெர்மனியும், கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் இணைக்க முடியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே முடியாது. பெரிய சுவர் ஒன்று கட்டியிருந்தாங்க. ஆனால் அந்த சுவரையே உடைச்சிட்டாங்க. சுவர் உடைச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் திருப்பியும் தங்களுடைய சொந்தங்களோடு போய் இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய சபையில் ஆராதனையில் சுவரெலாம் இடிக்கப்படுகிறது. ஆனால் இடிக்கப்பட்டாலும் இடிக்கப்பட்ட சுவரை மறுபடியுமாக கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறாங்க. எப்படி கட்டுறாங்க?
வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் இவங்க உடைக்கப்பட்டதான அந்த சுவரை மறுபடியுமாக கட்டி கொண்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதுவுமே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. எதில் பிஸியாக இருக்காங்க அப்படின்னா, ஸ்திரீக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், நாணம் இல்லாதவளோ அதை தன் கைகளினாலே இடித்து போடுகிறாள். இப்போ இவங்க நாங்கள் கட்டுறாங்க, ஆனால் எந்த கட்டுறாங்க அப்படின்னா தடுப்பு சுவரை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. குடும்பத்தை கட்டுறதில்ல, பிள்ளைங்களை பார்க்குறதில்ல. பெற்றோரும் 2 பேரும் இணைந்து தானே பிள்ளைங்களை வளர்க்கணும். அந்த பிள்ளை என்ன பண்ணணும்னா அம்மாவுக்கு நைஸாக சில காரியங்களை செஞ்சிட்ருக்கும், அப்பாவுக்கு சில காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம யாக்கோபுடைய குடும்பத்தில் பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனை நேசிக்கிறாரு. அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய இளைய மகனை நேசிக்கிறாங்க. ஆனால் என்னாச்சு, அங்கே பெரிய பிரச்சனை வந்து, பெரிய பூகம்பம் வந்து, சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க முடியாமல் இவனது அவன் திருடவும் அவனது இவன் திருடவும், இப்படி தான் பார்ஷியாலிட்டி குடும்பங்கள் இன்றைக்கி பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய பிள்ளைகள் 2 பேர் 3 பேர் 4 பேர்னாலும் 4 பேரையுமே நீங்கள் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். இன்னும் சில குடும்பத்தை சொல்லுவாங்க, எனக்கு 2 பிள்ளைங்க 2 கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது, ஆனால் வலது கண்ணுக்கு ஒன்றும் இடது கண்ணுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, அது பிரச்சனையாகிடும். அப்படி பார்ஷியாலிட்டி இருக்கிற குடும்பங்கள் இருக்குதா? உங்கள் குடும்பங்களில் இருக்குதா? 2 பிள்ளைங்கள் இருந்தால் 2 பிள்ளைங்களையும் ஒரு மாதிரி தான், ஒரே போல தான் நீங்கள் நேசிக்கணும். ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் வரப்போ காசு இருக்கும், அடுத்த பிள்ளைக்கு பிறந்த நாள் வரப்போ காசு இருக்காது. இந்த மூத்த பிள்ளை எல்லாத்தையும் நவிட்டிக்கிட்டு போயிடும். இந்த சின்ன பிள்ளை பாவம் ஏம்பாந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அங்கே பெரிய சின்னதில் இருந்தால் அதுங்களுக்கு ஒரு பொறாமை வந்துடும் பார்த்துங்க. இதெல்லாம் யார் உண்டு பண்ணுறது? பெற்றோர்கள் தான். அதனால் ரொம்ப நாணமாக நம்ம இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவரை ஒருவர் உண்மையாக நேசிக்கும்படியாக நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த நாளிலே இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறதான நீங்கள் உங்களுடைய கணவனை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல நேசிக்கும்படியாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவி செய்வார். பொருத்தனை பண்ணால் அந்த பொருத்தனையில் அதை உடைக்காமல் இருக்கணும். நிறைய பேர் இந்த நியூ இயரில் பெரிய பொருத்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு வாரம் கூட இருக்காது. ஆண்டவரே, நான் இனிமேல் ஒழுங்காக ஜாப் பண்ணுவேன், ஒழுங்காக வேதம் வாசிப்பேன், ஒழுங்காக சபைக்கு வருவேன். முதல் வாரம் வந்துடுவாங்க, கஷ்டப்பட்டு முதல் வாரம் வேதம் வாசித்துருப்பாங்க, முதல் வாரத்தில் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அது நாளாக ஆக ஆக கடைசியாக கழுதை தேஞ்சி கட்டெரும்பா மாறுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கதையில் ஆயிடுது. ஒரு சிலர் கணவன் மனைவி அந்த கல்யாணம் ஆன நாட்களில் அவங்க நேசத்தை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இடைபிரியாமல் போவாங்க. நான் பார்த்துருக்கேன் ஒரு சிலரை பஸ் ஸ்டாண்டில் அந்த கணவன் அந்த மனைவி 2 பேரும் கையை பிடிச்சிட்டு வேகமாக போவாங்க. கல்யாணம் ஆன புதுசில் சின்ன கல் தட்டிடுச்சுனாலும் கணவன் சொல்லுவார், ஏம்மா பார்த்து வரக்கூடாதா, கல் தட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவார். அதே ஒரு மாதமோ ஒரு வருஷமோ ஆன பின்னாடி கல் தட்டுச்சுன்னா, உனக்கு கண் இல்லை, எங்கே பார்த்துட்டு வர, கண் இப்போ முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற, பார்த்து வர வேண்டியது தானே அப்படின்னு மனைவியை திட்ட, மனைவி கணவனை திட்ட. இப்படி தான் நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி போராடி கொண்டு இருக்கிறோம். நம்ம இந்த காரியங்களை எத்தனையோ திருமண காரியங்களில் நம்ம இந்த செய்திகளை கேட்டிருந்தாலும் அந்த செய்திகள் நம்மளுக்கு ஒரு நாளும் நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரதே இல்லை. ஆனால் தான் இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போது இவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிவது இல்லை. அதனால தான் கணவனுக்கு ஒரு கட்டளையும் மனைவிக்கு ஒரு கட்டளையுமாக ஆண்டவர் எபேசியரில் சொல்லியிருக்கார். கணவனுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ கிறிஸ்து சபையை நேசிப்பது போல உன்னுடைய மனைவியை நேசிக்கணும். மனைவிக்கு என்ன சொல்கிறாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உன் புருஷனுக்கும் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்கணும். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிறோம்,
ஆண்களுக்கு அன்பு இல்லாமல் போயிடுது, பெண்களுக்கு கீழ்ப்படுதல் இல்லாமல் போயிடுது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை சற்று யோசித்து பாருங்கள். நான் என் புருஷனுக்கு எல்லா காரியத்திலையும் நான் கீழ்ப்படுகிறேனா? புருஷன் யோசித்து பாருங்கள், என் மனைவியை எல்லா காரியத்திலும் நான் நேசிக்கிறேனா? கல்யாண நேரத்தில் மாத்திரம் வாக்குறுதி சொல்லும் பொழுது வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் நான் ஒன்றை உண்மையாக நேசிப்பேன் சொல்லி 2 பேரும் வாக்கு பண்ணிக்கிறோம், கையெழுத்து வேற போடுறோம், சாட்சி கையெழுத்து வேற போட்டுருக்குறோம். ஆனால் இங்கே பிரச்சனை வந்துடுது, உடனே பிரிஞ்சு போயிடுறாங்க, அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அங்கே வாக்கு பண்ணினதான காரியங்கள் அது என்னவா மாறுது? மனுஷங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு பண்ணாங்களாம், அந்த வாக்கு தத்துவத்தில் வாக்கு உறுதிகளில் உண்மையாக இருக்கணும். அதனால தான் ஒரு பிஸ்னஸை தொடங்கும் பொழுது 2 பேர் பார்ட்னராக இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு பத்திர பேப்பரில் எழுதி அந்த பத்திரத்தை கொண்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. நாளைக்கு எனக்கு தெரியாதுங்க, நான் கையெழுத்து போட்டேன்னு சொல்ல முடியாது. அங்கே அரசாங்கத்தில் அப்படி. ஆனால் தேவ சமூகத்தில் கொடுத்ததான உங்களுடைய வாக்கு தத்தத்தில் வாக்குறுதியில் நீங்கள் எத்தனை அளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்க? சற்று யோசித்து பாருங்களேன். உங்களுடைய புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களா? உங்களுடைய மனைவியை எல்லா காரியத்திலும் நேசித்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்காத காரியங்களை செய்திருந்தாலும் அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் மன்னிக்கணும், அதை மறக்கணும். மன்னிக்கிறத குறித்தும் மறக்கிறத குறித்தும் ஒரு வசனம் சொல்லியிருக்கு. உன்னுடைய கோபம் எப்போ எதுவரையில் இருக்கணுமா? சூரியன் அஸ்தமிக்கிற வரையிலும். ஒருவேளை நைட்டு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுங்க, அடுத்த நாள் சூரியன் மறைகிற வரலும் அப்படி இருக்கலாமா? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நைட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு. இன்னும் சில குடும்பங்களோட பிரச்சனை என்னென்னா, அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கே முடியாது. நான் நிறைய சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கேன். அந்த பிள்ளைங்கக்கிட்ட கேட்டால் சாரி கேட்க சொன்னால் அந்த பிள்ளைங்க சாரியே கேட்காது. அப்படி உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா குடும்பங்களில்? சில பிள்ளைங்கள சாரின்னு கேட்டுட்டு போய் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு சாரின்ற கேட்குற வார்த்தையே வராது. ஏன்னா அது குடும்பத்தில் கேட்டிருந்தா தானே. அம்மா அப்பா வாழ்க்கையில் சாரி சொல்கிற வார்த்தைகள் வழக்கம் இருந்துச்சுன்னா பிள்ளைகளும் அது பழகியிருப்பாங்க. இல்லைன்னா சொல்லிக் கொடுக்கக்கூடியதான அந்த தகுதி பெற்றோருக்கு இருந்துச்சுன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. தப்பு பண்ணால் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்களுக்கே இல்லாதப்போ இவங்க எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? இதுதான் இன்றைக்கி நம்மக்கிட்ட காணப்படுகிறதான பெரிய குறையாக இருக்கிறது. அதனால் பிள்ளைகளிடத்தில் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளை நடக்க வேண்டிய விதத்தில் நடத்து. அப்போ தான் அது என்ன பண்ணுமா? முதிர் வயதானும் அதை விடாதிருப்போம். அப்போ பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கக்கூடிய பெரிய பொறுப்பை பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பெற்றோர்கள் அதை இல்லாதபடி பெற்றோர்கள் இருப்பார்களானால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தாறுமாறாக போயிடும். நீங்கள் எது சொல்கிறதோ அந்த பிள்ளைங்க கேட்காது. அப்பா சொல்கிறது அம்மா கேட்க மாட்டாங்க, அம்மா சொல்கிறது அப்பா கேட்க மாட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற பிள்ளைங்க அதுங்களும் அதே வார்த்தையை உபயோகப்படுத்தும். நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது. ஏன்? அம்மா அப்பாவுக்கு இடையில் அதே பழக்க வழக்கம் தான் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அதே பழக்க வழக்கம் தான் இருக்குது. அதனால் இந்த வார்த்தைகள் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த நாளில் நீங்கள் கேட்டு அதை சரி செய்து கொள்ளும்படியாய் உங்களுடைய அன்பாய் கேட்குறேன். இல்லைனா இந்த நாள் வீணாயிடும். இந்த நாளில் வீட்டில் நம்ம கரும்பு தின்னுக்கிட்டு பொங்கல் தின்னுக்கிட்டு அப்படியே இருக்கலாம். நம்ம கரும்பு வாங்க முடியலையா, பொங்கல் செய்ய முடியல, எல்லாம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இப்போ ஏன் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு காலை உடைக்கிக்கிட்டு காலை நெருக்கிக்கிட்டு இல்லைங்களா? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். நிறைய பேர் இப்போ தான் யோசிக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கிறோம்? குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார், ஒரு நோக்கத்தோடு தான் ஏற்படுத்தியிருக்கிறாரு. குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுக்கு காரணம் ஆதாம் ஏவாளும் செய்ததான
தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியம்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தினது. ஏவாள் சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டா, ஆதாம் ஏவாளுடைய வார்த்தையை கேட்டாங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கல. கர்த்தர் நம்முடைய கைகளில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை நம்ம வாசிச்சிருக்கிறோமா? இன்றைக்கி வேதத்தை வாசித்தீங்களா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கிறீங்க? வருஷம் ஆரம்பத்தில் தீர்மானம் எடுத்தோம். இப்போ வருஷம் துவங்கி 15 நாள் தான் ஆகுது. எத்தனை பேர் நம்ம எடுத்திருக்கிற தீர்மானத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம்? பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நிறைவேற்றலைன்னா நீ பொருத்தனையே செய்யாதன்னு இருக்குது. வருஷம் வருஷம் பொருத்தனை செஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் மறுபடியும் கீழே விழுந்து எழுந்துக்கிட்டே இப்படி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம தேவ சமூகத்தில் பொய் சொல்லிக்கிட்டே இருப்போம்? கர்த்தர் நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் மனுஷன் பேசுகிற மாதிரி ஆண்டவர் பேசினாருன்னா நம்முடைய கழுத்து இந்த நேரம் ஒரு பக்கம் திரும்பிகிட்டு இருக்கும். ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒவ்வொரு அரை விட்டுருந்தாருன்னு வச்சுங்க, நம்ம யாருக்குமே நேரான கழுத்தே இருக்காது, கோண கழுத்து தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் இதை செய்யலை. ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார். சிதைந்து போன குடும்பத்தை இந்த நாளில் சீர் செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த கீழ்ப்படியாமல் போனது ஏவாளின் மூலமாக. அவள் என்ன பண்ணிடுறாங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படியாமல். ஆதியாகமம் 3:6 பாருங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். சொல்லுவாங்க இல்லைங்களா, கேட்குறவங்க கேனையனாக இருந்தால் எருமை ஏரோப்ளேன் ஓட்டுனுவாங்க. இப்போ இவர் கேனையன் ஆகிட்டாரா ஆதாமு? ஏன்னா அது சொன்னது யாருக்கிட்ட ஆண்டவர் சொன்னார்? ஆதாமுக்கிட்ட தான் சொன்னார், அதை சாப்பிடாதப்பான்னு. ஆனால் கேட்டவர் இவர் கேனையன் நாட்டை அதை மறந்து போயிட்டாரா? கடந்த நாட்டில் ஒரு சகோதரன் பேசிகிட்டு இருந்தார். ஆண்டவர் ஏற்கனவே தெரிஞ்சு தானே அதை வச்சிருக்கிறாரு. அப்புறையே ஒரு தண்டனை. ஆதாமுக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட தான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நீ சாப்பிடாத அப்படின்னு. ஆனால் அவர் சாப்பிடல. முதல் பிச்சது யார்? ஏவாள் தான் பிச்சாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்டா அதை சாப்பிட்டேன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தந்ததான இந்த பெண்ணு தான் என்ன இப்படி ஏமாற்றிட்டேன். சரி, ஏவாள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த சர்ப்பம் தான் என்னை ஏமாத்திடுச்சு. இப்போ சர்ப்பத்துக்கிட்ட போய் அது கேட்டால் என்ன சொல்லும்? எனக்கு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்து பரலோகத்தை நீங்கள் பூமியில் அந்த மனுஷனை உருவாக்கும் பொழுது எனக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தார் என்னுடைய தலைவன். அந்த தலைவனுடைய பேச்சுக்கு கேட்டு நான் இவங்களுக்குள்ள ஒரு சிக்கலை ஏற்படுத்திட்டேன். இவங்க உங்கள் வார்த்தையை கேட்டிருக்க வேண்டியது தானே? எதுக்கு நான் சொன்னதை கேட்டாங்க? அப்போ நான் கடவுளா நீங்கள் கடவுளான்னு பிசாசு ஆண்டவரையே கேட்டிருப்பான். நீங்கள் தெய்வமாக இருந்தால் உங்கள் சத்தத்தை கேட்கணும்ல. நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படி ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசினா, அப்படி நம்மக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறது இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? தப்பித்து 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 உருண்டு பரண்டு கீழே விழுந்து எழுந்து நின்று நம்ம இந்த நாட்களில் வந்து நின்றுருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே கீழே விழுந்ததான உங்களை தூக்கி எடுத்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி அப்படி வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு சிறிய தவறு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தி விடுகிறது. ஒருவேளை ஆதாம் நினச்சிருக்கலாம், இதை சாப்பிட்டா செத்துருவான்னு ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை சாப்பிட்டதுனால ஏவாள் செத்து போயிட்டாள்னா, நம்ம இவ்வளோ நாள் தனியாக இருந்தோம், இப்போ தான் நமக்கு ஒரு துணையை கொடுத்துறாரு, அவள் வேறு இப்படி சாப்பிட்டுட்டாளே. ஆனால் அவள் போகிற இடத்துக்கு நானும் போகிறேன்னு வாங்கி சாப்பிட்டாரு என்னன்னு தெரியல. ஏவாள் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தை சொன்னதில் நம்ம உறுதியாக இருக்கணும்.
காம்ப்ரமைஸாக போகவே கூடாது. நம்ம எத்தனை நேரத்தில் காம்ப்ரமைஸாக போயிருக்கோம் நம்முடைய உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக. தகப்பன் வீட்டை மறந்து விடு அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னாலும் அவங்க எங்கே நினைக்கிறாங்க தெரியுங்களா? காம்ப்ரமைஸ் போகிறாங்க. இந்த ஒரு பொங்கல் பண்டிகைனாச்சும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், இந்த ஒரு காரியத்துக்குனாச்சும் எங்கள் குடும்பத்தில் போய் நான் சேர்ந்துட்டு வந்துடுறேனே. அங்கே போனால் அங்கே பெரிய பிளான் பண்ணி ஒரு பிசாசு ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பான். இவங்க கூட பிறந்தவங்க, சகோதரங்க, சகோதரிங்கெல்லாம் அங்கே வந்து அவங்க டேரா போட்டு வீட்டில் எல்லோரும் ஒரு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது யாருக்கு விரோதமாக? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க. இவங்க அங்கே போயிட்டு அதை கேட்டுக்கிட்டு இவங்க திரும்பி வந்தாங்கன்னா இவங்க வேறு மனுஷனாக வந்துடுறாங்க. அங்கே போய் அந்த வார்த்தையை கேட்டுட்டு, வீட்டில் பேசுகிற வார்த்தையை கேட்டுட்டு வேறு மனுஷனாக வந்துடுறாங்க. இங்கே சபைக்கு வரும்பொழுது வார்த்தையை கேட்டு வேறு மனுஷனாக நம்ம ஒரு நாளும் மாறுறதே கிடையாது. எவ்வளோ சத்தியங்களை தேவன் நமக்கு பேசுகிறாரு, எவ்வளோ சத்தியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் அதை கேட்டுட்டு நம்ம ஒரு நாளும் அதுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. அப்படி கீழ்ப்படிஞ்சிருந்தால் இப்படி ஒரு மீட்டிங் வைக்க தேவையே இல்லை, இல்லைங்களா? நம்மளை எல்லாத்தையுமே ஒரு குட்டி பரலோகமாக மாற்றிடுவார். தேவ பிள்ளைகள் கூடுகிற நேரமெல்லாம் ஒரு பெரிய பரலோகமாக மாறிடும். ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய குடும்பம் முழுமையாக ரட்சிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய உறவுக்காரங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. உங்களுடைய நெருக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறி போயிருக்கும். ஆனால் இன்னும் பிரச்சனை மாறல. காரணம் நீங்களும் நானும் தான். அப்போது இந்த ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாளை சொல்கிறாரு, ஏவாள் பிசாசு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் செல்லு ஆண்டவருக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்ட உடனே என்ன நடந்துச்சு? அவங்களுடைய மாம்சீக கண்கள் திறக்கப்பட்டது. அது வரலும் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் இருந்தாங்க. ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்ட பின்னாடி அவங்களுடைய மாம்ச கண்கள் திறந்து, அவங்களுடைய பாவ கண்கள் திறந்தபடினாலே தங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி பயந்து தோட்டத்தில் மறைஞ்சிருந்து, ஆண்டவர் வருவார்னு தெரியும் இந்த நேரத்தில், ஆனால் வர முடியாமல் போய் ஒளிந்து கொண்டாங்க. ஆனால் ஆண்டவர் விடலை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இவன் ஒளிஞ்சிருக்கிறான்னு தெரியும். ஆதாமை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? உடனே அவன் சொல்கிறான், நான் மரத்துக்கு பின்னாடி பயந்துட்டு இருந்தா இருக்கிறேன். ஏன் பயந்துக்கிட்டேன்? நான் நிர்வாணி என்று அறிந்தேன். உடனே ஆண்டவர் சொல்கிறார், எப்படி நீ நிர்வாணின்னு தெரிஞ்சுக்கோ? நான் சாப்பிட வேணாம்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டியா? அப்போ தான் அங்கே கான்வர்சேஷன் தொடங்குது. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு துணையாக கொடுக்கறதா இந்த ஏவாளை தான் கொடுத்தா. அப்போது குற்றம் சாட்டும் பொழுது அது பிரச்சனையை ஒரு நாளும் தீர்க்காது. அது இன்னும் மேலும் மேலுமாக பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர், கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை நம்ம குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு நம்முடைய உண்மை நிலவரத்தை நம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். குற்றம் சாட்டும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான பிரச்சனைகளை அது ஒரு நாளும் கட்டுப்படுத்தாது. தங்களுடைய குற்றத்தை ஒற்றுக்கொண்டு மனம் திரும்பி அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அது அவங்களுடைய வாழ்க்கையில் மேலான காரியங்களை காண செய்யும். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா, நீங்கள் உங்கள் புருஷன் மேலேயும், புருஷன் மனைவி மேலேயும், பெற்றோர் பிள்ளைகள் மேலேயும், பிள்ளைகள் பெற்றோர் மேலேயும் குற்றம் சுமத்தாமல் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கட்டா அது உங்களுடைய பிரச்சனையை மாற்றும். எத்தனை குடும்பத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறீங்க? சாரி கேட்டிருக்கீங்களா அவங்களுடைய மனைவி கிட்ட, அவங்களுடைய கணவன் இடத்துல? அவர் வந்து கேட்கட்டும், அவங்க வந்து கேட்கட்டும். இல்லைன்னா யாராவது ஒரு மூணாவது மனுஷர் ஒருத்தர் வரட்டும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தவொடனே அவங்க நேராக ஊழியக்காரங்கிட்ட வருவாங்க. ஊழியக்காரர்கிட்ட யாரை சொல்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியாது.
ஏன்னா இங்கே வந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது. அவங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வாங்க. புருஷனை கேட்டால் எப்போ பார்த்தாலும் என் மனைவி மேலே பேரில் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அவங்க செஞ்சது ஒரு நாள் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, இதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறதே இல்லை அப்படின்வாங்க நிறைய பேர். அப்படி தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறவர்கள் உண்டு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் தேவன் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களை திருமண உறவில் இணைத்தது தேவன். அவர் எல்லாத்தையும் நல்லது நல்லது என்று கண்டாரே. ஆதாமையும் ஏவாளையும் இணைத்த பொழுது மாத்திரம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு விசனமாக இருந்துச்சான். தெரியாத தனமாக இப்படி 2 பேர்த்தையும் இணைச்சிட்டேனே. தவளைக்கும் எலிக்கும் ஒரு குளத்தில் இருந்துச்சான், தவளையும் எலியும். அப்போது இந்த தவளை தண்ணியில் இருக்கும், நிலத்தில் இருக்கும். எலி வந்து நிலத்தில் இருக்கும், தண்ணியில் இருக்காது. ஆனால் இது ரெண்டுமே ஒரு நாள், நம்ம இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், நம்ம நீ ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னுச்சான் எலி. தவளை வந்து சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் எல்லாம் வீடெல்லாம் சுற்றி காமிச்சிச்சான். அங்கேருந்து ஒரு பெரிய பூனை வந்துச்சான், 2 பயந்து ஒடுங்கிடுச்சான். திருப்பி அங்கேருந்து தப்பிச்சான் பொழைச்சான்னு தவளை வந்துடுச்சான். உடனே தவளை சொல்லிச்சான், நேற்று உங்கள் வீட்டுக்கு போனல, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னுச்சான். அப்போது எலிக்கு கொஞ்சம் பயம், தண்ணியை பார்த்தா. எந்த மாதிரி தண்ணியை பார்த்தா எனக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா சின்னதுலேருந்து எங்கள் அம்மா என்னை அப்படி தண்ணிக்கு போகாத, கீழே வந்துடுவேன், உயிர் போயிடும் அப்படிலாம் சொல்லியே என்னை பயப்படுத்தி தண்ணிக்கிட்ட போனேன்னா யாரும் தள்ளி விடவே வேண்டாம், நானே கீழே விழுந்துடுவேன், அப்படி ஒரு பயம். அப்போது இந்த எலிக்கு அப்படி ஒரு பயம் வந்துடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாது, என் காலி உன் காலி 2 பேரும் இழப்படலாம், சேர்த்து கட்டிக்கலாம், நீ கீழே விழுந்தால் நான் உன்னை தூக்கிடுவேன். அப்படியா, சரி. எலியும் தவளையும் காலை கட்டிக்கிட்டு தம்முக்கிட்டேன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போது போனால் தவளையால் சுவாசிக்க முடியுது, எலியால் சுவாசிக்க முடியல. அது என்னால் மூச்சு விட முடியல. அது அப்படித்தான் இருக்கும். முதல்ல கொஞ்சம் நேரம் இருக்கும், நீ வா உள்ளே போகலாம், ஆழமாக போகலாம். மேலே என்னால் மூச்சு விட முடியலடா, இன்னும் ஆழமாக போகணும், என்னால் பண்ணுறது, பரவாயில்ல நீ வா, பரவாயில்ல நீ வான்னு கொண்டு போய் ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் எலி வந்து செத்து போச்சு. இப்போது தவளை மேலே தத்தளித்து இது பண்ணிகிட்டே இருக்குது. எலி வந்து என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால மேலே மிதக்கிற தவளையும் கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு 2மே கீழே சேர்ந்து செத்து போயிடுச்சு. செத்து போனால் அந்த போன 3 நாள் கழித்து மேலே மிதக்கும் இல்லைங்களா. அப்படி எலியும் தவளையும் 2 பேரும் மேலே மிதந்தா, மேலே அந்த கழுகு ரொம்ப இஷ்டமான சாப்பாடுன்னு போய் அதை தூக்கிட்டு போயிடுச்சு. இப்படி தான் நிறைய பேர் எலியோட ஒரு உடன்படிக்கை, தவளையோட ஒரு உடன்படிக்கை. இங்கே யாராவது எலியும் தவளையும் கல்யாணம் பண்ணியிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மனுஷியை தான், மனுஷனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். தவறி போய் அப்படி பண்ணியிருந்தாலும் இந்த நாளில் இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுக்குறார். தவளை எலியாக மாற்றுவார், எலியை தவளையாக மாற்ற முடியும். பாவியை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்ற முடியும். பரிசுத்தம் உள்ளவர்களை பாவியாக மாற்ற முடியாது. அதுக்கு மேற்படியாக ஒருத்தன் இருக்கிறான், அவன் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சால் அவன் போதும், எல்லாத்தையும் செஞ்சிடுவான். அப்போது நம்முடைய வாழ்க்கை யாருடைய கையில் இருக்கிறது? யாரிடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் தேவனை விட்டு பிரிந்தாலும் தேவன் மறுபடியுமாக நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆதியாகமம் 3:21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்தினார். தேவன் அவர்களை நிர்வாணத்தை மூடும்படி தோல் உடை உண்டு பண்ணினார். மிருகம் ஒன்று அடிக்கப்பட்டது. இதுதான் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ இவங்க 2 பேருமே நிர்வாணிகளாக இருக்கிறாங்க. அவருடைய நிர்வாணத்தை போக்கும்படியாக ஆண்டவர் அவளுக்கு ஒரு தோல் உடையை உண்டாக்கினார். அதற்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. இந்த மிருகம்தான் உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட
ஆட்டுக்குட்டி. அப்போ தேவனுடைய திட்டத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளை சுயமாக செயல்படணும்னு தான் நம்மளை உருவாக்கினார். நம்மளை யாரையும் ரோபோட்டாக ஆண்டவர் உருவாக்கலை. அது கமெண்ட் கொடுத்தா போகும், செய்யாதனா செய்யாது, செய்யினா செய்யும். அப்படி நம்மளை ஒரு நாள் நம்மளை தனிச்சையாக செயல்படும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கி மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்துச்சு. என்ன வேணாலும் செஞ்சுட்டு, எப்படி வேணாலும் செஞ்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு தீர்விருந்து எடுத்துடலாம். நமக்கு அப்படி ஒரு சான்ஸ் இருக்குது இல்லைங்களா, மன்னிப்பு கேட்குறதுக்கு. பொதுவாக சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் வாரம் முழுசும் பாவம் செஞ்சுவீங்க, வாரத்தில் ஒரு நாள் போய் அந்த ஃபாதர்கிட்ட போய் நான் அப்படி பண்ணிட்டேன், அவரை மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன், நீ போய் மறுபடியும் பாவம் செய்யாதன்னு சொல்லிடுவார். ஆனால் நம்ம வந்தவன மறுபடியும் பாவம் செய்யாமல் இருக்கிறோம். ஏன்னா நம்ம ரத்த ஓட்டத்திலேயே ஊறி இருக்குது. அதை குறித்து தான் வருகிறதான மாதத்தில் அந்த இரத்தத்தில் காணப்படுகிற தீமையான காரியங்களை குறித்து பில்லி பேச போகிறான். அப்போது நமக்குள்ளே மறைந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். அதனால் நான் செஞ்ச பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் மீட்டுட்டரா அப்படின்னா எத்தனை காலங்களுக்கு இப்படி விழுந்து எந்திரிக்கிறது. ஒரு போல் விழுந்து போன நேரத்தில் ஆண்டவர் வந்தாரான எப்படி அவர்கிட்ட போகிறது? இதுக்கு காரணம் என்ன? நம்முடைய அஸ்திபாரத்தில், நம்முடைய தலைமுறை வழியாக, பரம்பரை வழியாக 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நம்முடைய பாவங்கள் தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. அப்பா பழத்தை சாப்பிட்டாருன்னா பிள்ளைக்கு வாய் கூசுவான். ஏன் அப்படி வாய் கூசுது? அப்பா சாப்பிட்டா அவர் சாப்பிட்டு அவர் போயிட்டு இருக்கிறோமே. அப்போது இந்த வசனங்கள் எல்லாமே தெரியறதில்ல. அப்போது இதை நம்ம அறிக்கை செய்து விட்டு விடும்படியாக இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக, பெற்றோர்களின் கடமைகள் எளிதானது ஒன்றும் இல்லை. ஆதாமும் ஏவாளுக்கும் சந்ததியை கர்த்தர் கொடுத்தார். அதில் மூத்தவன் காயின், 2வது ஆபேல். இவங்களுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரு பொறாமை வந்துடுச்சு. ஏன்னா அவங்க ரத்தத்தில் பாவம் கலந்துருச்சு. பாவ ரத்தத்தினாலே காயினுக்கும் ஆபேலுக்கும் கருத்து வேறுபாடு வந்துடுச்சு. தங்களுடைய விருப்பத்தின்படி பிள்ளைகள் செயல்படுறாங்க. அவங்களுக்கு எது நல்லதாக தெரியுதோ அதை தான் போய் அவங்க செய்வாங்க, அதை தான் தேர்ந்தெடுப்பாங்க. பெற்றோர்களும் சபையில் இருக்கிறவங்களும் என்ன தான் சொன்னாலும் அவங்க அதுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. எனக்கு என் கண்ணுக்கு நல்லாகுது. சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, சிம்சோனை கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக தான் அவனை அபிஷேகித்தார். எதிரிகளிடத்தில் பழி வாங்கும்படியாக அவன்கிட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். ஆனால் இந்த சிம்சோன் என்ன பண்ணால், புறஜாதிகள் இடத்துல போய் ஒரு பெண்ணை கொண்டார். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க, ஏன்டா நம்ம சொந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்குதே, அதை விட்டுட்டு நீ ஏன்டா அங்கே போய் பண்ணுற? இல்லை, என் கண்ணுக்கு அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். செஞ்சவன இப்போ பாருங்கள், அது வரலும் இவன் பெரிய வீரனாக இருந்தவன். இவனை பிடிச்சி இவன் தலையெல்லாம் முடிய வெட்டி கண்ணை குருடாக்கி சிறைச்சாலையில் மாவாட்டுறதுக்கு வச்சுட்டாங்க. சாலமோன் அப்படி தான் இருந்தார். ஆனால் சாலமோனுக்கு இல்லாத ஒன்று சிம்சோன் இடத்துல காணப்பட்டது. இவன் என்ன பண்ணலாம் தெரியுங்களா? சிம்சோன் தவறெல்லாம் அடித்து பிடிச்சி ஆண்டுகிட்ட உளுந்து பிறண்டு, ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்க, இந்த ஒரு விசையாவது எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு சொல்லி அவன் சொல்லி ஜெபம் பண்ணான். அவனுக்கு மறுபடியும் முடி முளைக்க தெரிந்தது. எழுந்து போன வல்லமை அவனுக்கு உள்ளே வந்துச்சு. அவன் சாகும்பொழுது எல்லாத்தையும் சாவடிச்சிட்டான். ஆனால் தான் அவனுடைய பெயர் விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் எபிரேயரில் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சிம்சோனுடைய பெயர் எப்படி வந்துச்சு? சாலமோனுடைய பெயர் அங்கே வரல. அவன் தலை சிறந்தவன் தான், நாணமுள்ளவன் தான். ஆனால் அவனுடைய பெயர் வரல, சிம்சோனுடைய பெயர் வந்துச்சு. உழுந்து பிறண்டு அழுது, ஆண்டவரே என்னை எப்படியாச்சும் மன்னிச்சிடுங்க, இந்த ஒரு விசை என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அவனுக்கு மறுபடியும் ஒரு விடுதலை கொடுத்தார்.
இந்த நாளில் நீங்களும் நானும் ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ளே தேவன் நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. குடும்பத்தில் நீங்கள் இழந்து போயிருந்தாலோ, இழந்து போனதான ஆசீர்வாதத்தை, இழந்து போனதான சந்தோஷத்தை, இழந்து போனதான சமாதானத்தை உங்களுக்கு மீட்டு தரும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டோர் பண்ணும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே கேட்டுட்டு கேட்கறதுக்கு அப்படி கேட்டது மாதிரியே போயிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆதாம் ஏவாள் அவங்களுடைய பிள்ளைகள் காயின் ஆபேலை கொண்டுட்டான். முதலாவது கொலைக்காரலாம் மாறிட்டான் ஆபேல். ஆனாலும் அதுக்கப்புறம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். ஆபேல் காயினால் கொலை செய்யப்பட்டுட்டான், செத்து போயிட்டான். ஆனாலும் மறுபடியும் ஒரு குமாரனை கொடுக்குறார். அப்போ ஏவாள் என்ன சொல்கிறாங்க, நான் இழந்து போனதான ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறார், சேத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷத்தை அவனை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதே போல் நீங்கள் இழந்து போனதான ஐக்கியத்தை, இழந்து போனதான அன்பை மறுபடியும் உங்களுக்கு மீட்டு தரும்படியாய், இழந்து போனதான சுகத்தை மறுபடியும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும்படியாய், காயப்பட்டிருக்கிறவருடைய காயத்தை ஆற்றும்படியாய், சுகத்தை கொடுக்கும்படியாய், உங்களுடைய ஆழமான காயங்களுக்கு மத்தியில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படியாய் தேவனுடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அப்படின்னு நான் சொன்னதை சொல்லுவீங்களா? இல்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை கடந்த நாட்களில் இன்றைக்கி இழந்து போயிருந்ததான எல்லாத்தையும் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், நீங்கள் கீழ்ப்படியாமையினாலே உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கலாம், உங்களுடைய பொறுப்பற்ற செயல்களின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் காணப்பட்டதான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செயல்படுத்த மறுபடியும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சிதைந்து போன குடும்பத்தை மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்க போகிறார். சமாதானம் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஐக்கியம் இல்லாத உங்களுடைய குடும்பத்தில் தேவன் ஐக்கியத்தை ஏற்படுத்த போகிறார். கணவன் மனைவி ஒருவேளை பிரிந்திருந்தீங்கனாலும் இந்த நேரத்தில் நீங்கள் அர்ப்பணிங்க. ஒருவேளை உங்களுடைய புருஷன் இங்கே வரல, அவர் ரட்சிக்கப்படாதவராக இருந்தாலும் நீங்கள் அவரோட போய் ஒப்புரவாகணும். உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தால் நீங்கள் அவங்களோட போய் ஒப்புரவாகணும். இங்கே ரட்சிக்கப்பட்ட 2 ஆணும் பெண்ணுமே ஒப்புரவாகிறது இல்லையே. ரட்சிக்கப்படாத ஒரு புருஷனையோ ஒரு மனைவியோ நம்ம எப்படி திருப்ப முடியும்? அதை பவுல் சொல்கிறார் இல்லைங்களா, ரட்சிக்கப்படாத மனைவி நிமித்தமாக அவர் என்ன சொல்கிறாரு? ஆலோசனையாக திருமணம் செஞ்சுக்கங்க. ஆண்டவர் அறியாத காலத்தில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். எத்தனையோ குடும்பங்களில் கணவன்மார்கள் தான் முதல் வந்தாங்கன்னா மனைவி வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் மனைவிமார்கள் வந்தாங்கன்னா கணவன்மார்களை எளிதாக கொண்டாந்துடுறாங்க. மனைவிகளுக்கு அந்த ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால் சகோதரிகளை பார்த்து நான் பேசுகிறேன். உங்களுடைய குடும்பத்தில் இழந்து போயிருந்த உறவுகளை சரி செய்வதற்கு கர்த்தர் உங்கள் கையில் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், ஜெபத்தை கொடுத்துருக்கிறார், தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்களுடைய சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன் அதனால் உன் பேச்சுக்கெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. போய் தலையை விட்டுட்டோம், எப்படியாச்சும் இழுத்து பிடிச்சி கீழே விழுந்து கிழிஞ்சி ஏதாவது ஒரு புருஷனை நீங்கள் சரி பண்ணிடணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஒருவேளை உங்கள் புருஷனுக்கு யாருமே சத்தியம் சொல்ல முடியாது. ஆனால் மனைவின்ற அந்தஸ்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களால் தான் உங்களோட புருஷனை திருப்ப முடியும். நேற்று ராத்திரி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க.
அவங்க ஒரு சபை வச்சுருக்காங்க, அவங்க அப்பா ஒரு சபை வச்சுருக்கிறாரு. இவங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் என்னத்துக்குமா ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். நான் கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாண வயசில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு சபைக்கு ஒரு வாலிப பையன் வந்தான். அவனுக்கு நான் சத்தியம் சொன்னேன். இயேசு விடுவிக்கிறாருக்கெல்லாம் கூட்டிகிட்டெல்லாம் போனேன். அவனுக்குள்ளே ஒரு மாற்றமே இல்லை. அவன் இப்போ என்ன பண்ணுறான், என்னை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறான். நான் சொன்னேன், நீ தான் கூட்டிகிட்டு போனல்லம்மா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு. இல்லை, அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா சரியில்லை. அப்போ சரியில்லாதவனை நீ எது கூட்டிகிட்டு போன இல்லைங்களா? இப்போ நான் சொன்னேன், ஒரு வாலிப பிள்ளை ஒரு வாலிப பையனுக்கு சத்தியம் சொல்லக்கூடாது. ஒரு வாலிப பையன் ரட்சிக்கப்படாத ஒரு வாலிப பிள்ளைக்கு சத்தியம் சொல்லக்கூடாது. உலகத்தில் சொல்லுவாங்க, நெருப்பும் பஞ்சும் ஒரே இடத்துல வச்சுருந்தா என்னன்னு. இவங்க சத்தியத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டு நாளைக்கு சபைக்கு வந்து எங்களுக்கு திருமணம் பண்ணி வைங்கன்னு பாஸ்டர்கிட்ட கேட்ட பாஸ்டருடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அதனால் அந்த ரட்சிக்கப்படாத பையனுக்கு சத்தியம் சொல்கிறது பெரியவங்க. அவனுக்கு வேறு ஒரு வாலிப பையனை கொண்டு வந்து ஆண்டவர் சத்தியம் சொல்லிடுவார். நீங்கள் அந்த பையன் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதுக்குன்னு அவன் முன்னாடி போய் அழுதுகிட்டு உபவாசம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறது கொடுக்கக்கூடாது. வாலிப பசங்களும் நீங்கள் பெண்ணுங்கக்கிட்ட போய் கல்யாணம் ஆகாத பசங்க, அதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அது எப்படி எல்லாத்துக்கும் சத்தியம் சொல்லணும்ல? சத்தியம் சொல்லணும் தான். ஆனால் நீ பலவீனமான பாண்டம், உன்னை எளிதில் யாருமே உன்னை உடைச்சிடுவாங்க. அதனால் கொஞ்சம் நாணமாக இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். அப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னால், என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. எங்கள் அப்பாவும் அந்த பையன் நல்ல பையனாக தான் இருக்கிறான், ஒரே ஊரில் நம்ம கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்கிறாரு அப்படின்னா. இதை நீ அந்த பையன்கிட்ட சொன்னியான்னு சொல்கிறேன் அப்படின்னா. அப்போ பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு. என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இது தாம எனக்கு தெரிஞ்சது, வேறு எங்கேயாவது போய் நீ கேட்டு ஆலோசனை கேட்டு நீ பண்ணிக்க அப்படின்ட்டேன். அப்போது தவறான ஒரு காரியங்களை நாம் இந்த நாட்களில் செய்யக்கூடாது. தேவன் செய்ய சொன்னதை விட்டுட்டு மற்ற காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்போது இந்த சமாதானத்தை இழக்க செய்ய முடியாத இந்த நாட்களில் பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். மார்க்கு 3:25 வசனம் பாருங்க. ஐக்கியம் இல்லாததெல்லாம் இதுக்கு பெரிய காரியமாக இருக்குது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு ஐக்கியம் இல்லை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு ஐக்கியம் இல்லை. மார்க்கு 3:25, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே. இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளாரே ஒரு ஐக்கியம் இல்லாமல் பிரிஞ்சிருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஊழியம் செஞ்சாலும், நீங்கள் என்ன பாட்டு பாடினாலும், நீங்கள் என்ன கை தட்டினாலும், நீங்கள் என்ன காணிக்க போட்டாலும் உங்களுடைய வீடு நிற்காது, கீழே விழுந்துடும். அதனால் நம்ம யோசித்து தான் இந்த நாட்களில் நம்ம செய்யணும். அடுத்ததாக, உங்களுடைய குடும்பத்தை யார் நடத்துகிறது? தேவன் நடத்துகிறாரா? தேவனுடைய ஆவியானவர் நடத்துகிறாரா? அல்லது பெருமையின் ஆவி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறதா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் எடுத்துருக்கிறேன், என் புருஷன் மாதிரி இல்லை, அவருக்கு ஜெபம் பண்ண தெரியல, நான் தான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பெருமை இருந்துச்சுன்னா, அந்த பெருமையினால் உங்களுடைய வீடு நிலை நிற்காது. நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்போது உங்களுடைய குடும்பம் அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிறதான பெருமை. இந்த பெருமை என்ன பண்ணுவோம்னா, எதையும் ஒத்துக்கொள்ளாது, ஏற்றுக்கொள்ளாது. கேட்குறவங்களுக்கு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் வேணான்னு சொன்னார்னா வேணான்னு இல்லை, நீங்கள் கொடுத்த இந்த பொண்ணு தான் எனக்கு இப்படி பண்ணிட்டா, ஏவலை கேட்டால் நீங்கள் இந்த படைச்சி தான், அந்த பிசாசு தான், பாம்பு தான் என்ன பண்ணிடுச்சு. இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம ஒரு நாளும் நிற்கவே முடியாது.
இது ஏன் கேட்குறோம் அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்கு தெரியும். அவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளாம் வழி நடத்துவார். நான் பைபிளை படிச்சிருக்கிறேன், எனக்கு வசனம் தெரியும் அப்படின்னு மேட்டிமையோடு இருந்தோம்னா நம்முடைய குடும்பம் நிலை நிற்காது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் தாழ்த்தி செயல்படும் பொழுது அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். அப்போ நம்ம குடும்பத்தில் தாழ்மை இருக்கிறதா? புருஷங்களுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? மனைவிக்கு கீழ்ப்படுகிறீங்களா? அவளுக்கு படிக்க தெரியாதுங்க, எனக்கு தான் தெரியும், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவள் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பா, அவள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்னு அந்த அம்மா சொல்கிற நல்ல ஆலோசனையும் புருஷன் தள்ளிடுவார். மனைவியும் அதே தான், அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஒரு இடத்துல ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துடுச்சு. அப்போ நானும் எனக்கு மேலே தர சீனியர் பாஸ்டரும் 2 பேரும் போயிருந்தோம். போனால் அங்கே 2 பேர்த்துக்குள்ளாரையும் கடுமையான வாக்குவாதம் வந்துடுச்சு. அப்போது பாஸ்டர் சொன்னார், சரிம்மா நீ அவருக்கு தான் கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சுமா. ஐயா நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியாதுயா. அறிவே இல்லை, அவர் அப்படி தான் போய் பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பார். பாஸ்டர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்த்தேன். சரிம்மா ஜெபம் பண்ணலான்ட்டு வந்துட்டோம். ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே இவங்களுடைய ஒரு நல்ல ஒரு அபிப்பிராய புருஷனை மேலே அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ ஒன்றும் தெரியாத எப்படி நீ கட்டிக்கிட்ட? கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. இப்படி தான் நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போது பொண்ணு பார்க்கும் பொழுது, மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது ரொம்ப நாணமாக செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. நாட்களில் ஒன்றும் தெரியாதவரை கட்டி வச்சா குடும்பத்தில் பிரச்சனை தான் வந்துடும். அதனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் உங்களுடைய நடத்திப்பாக இருப்பாரானால், உங்களுடைய வீட்டின் தலைவராக இருப்பாரானால், உங்களுடைய வீட்டில் எல்லாமே செல்வ செழிப்பு, அமைதி, பொறுமை எல்லாத்தையும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் மன்னிக்காதபடிக்கு அதை மறுப்பரால் தான் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகிறது. குடும்பத்தில் என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். நான் முதல்ல போய் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லியிருக்கணும். அவள் கேட்கட்டும், நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். அவர் கேட்கட்டும், அப்புறம் நான் கேட்டுக்கிறேன். இப்படி தான் போன தடவை நான் போய் முன்னாடியே போய் கேட்டேன், அவர் ரொம்ப பேசிக்கிட்டு திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னுவார் இவர். அவரை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இவளுக்கு நான் எத்தனை தடவைங்க போய் இது பண்ணுறது, அவள் கீழ்ப்படிய மாட்டாங்க. இதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுங்க, நீங்கள் வேறு வேலையை பாருங்கன்னுடுவார். சில விசுவாசிகள் வந்து அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப நொந்து போய் இருப்பார் அவர். அவர்கிட்ட போய் ஆலோசனை சொன்னால் அவங்ககிட்டேருந்து வர பதில் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்ட்டுவாங்க. கடைசியில் நம்மளை பார்த்து, சரி எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்கள் குடும்பத்தில் நடத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வந்துடுவோம். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க முடியாதபடிக்கு இருக்கும் பொழுது அது காயத்தை இன்னும் மேன்மேலுமாக பெரிதாக்கி கொண்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற விரிச்சல் இன்னும் பெருசாக மாறிடும். கொலோசியர் 3:13 இவ்விதமாக தேவனுடைய ஆலோசனை சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த நாளிலே குடும்பங்கள் அழிந்து போனதற்கு முக்கியமான காரணம் இதுதான். மன்னிக்கிறதே இல்லை. அவங்க மன்னிக்கட்டும், இவங்க மன்னிக்கட்டும், அவங்க யாராலையுமே அந்த குடும்பத்தை சீர் செய்யவே முடியாது. அதனால் மன்னிப்பு கேட்குறதுல நம்ம முதலாவது முந்திக்கொள்ள வேண்டும். ஏன் நமக்குள்ள அந்த மன்னிப்பு கேட்குற சுபாவம் இல்லை? அவர் பெரியவரா, நான் பெரியவளா, நான் கேட்டு அவர் கீழ்ப்படுதா, அவர் சொல்லி நான் கேட்குறதா, இந்த மாதிரி காரணங்களாம் இல்லாமல் மனம் திரும்பி குழந்தைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கவே முடியாது. நம்முடைய அனுபவம், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய காதில் சொல்கிற வார்த்தைகள், அதை கேட்டுக்கிட்டு நம்முடைய இந்த வாழ்க்கையை நடத்தவே முடியாது. தேவ சமூகத்தில் அதிகமாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவரும் என்னை மன்னித்து விடு என்று சொல்வதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் யாருமே என்னை மன்னிச்சிக்கணும்னு சொல்லி கேட்குறதுக்கு புருஷனுக்கும் விருப்பம் இல்லை, மனைவிக்கும் விருப்பம் இல்லை. அந்த குடும்பம் எப்படி நிலைத்து நிற்கும்?
அடுத்ததாக குடும்பத்தில் ஒருத்தரும் கடந்த காலத்தில் தங்களுக்குள்ளே நடந்த காரியத்தை மறக்காமல் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வந்த அன்றைக்கே நீ இப்படி பேசின, அந்த 2வது வாரத்தில் நீ இப்படி பேசின, சபைக்கு போயிட்டு வந்தப்போ இப்படி சொன்னேன். இது எப்படி ஞாபகம்? கல்யாணம் ஆகி 20 வருஷம் இருக்கும். கல்யாணம் ஆகி 10 நாளில் பேசின வார்த்தைகளை மறுபடியுமா பேசுவாங்க. மீதியெல்லாம் மறந்துடுறாங்க, இதை மாத்திரம் மறக்காமையே வச்சுருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்டுறோம், மறக்கிறதில்ல. அதனால் கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் செய்ததான காரியங்களை நாம் மறக்க வேண்டும். அனைவரும் குடும்பத்தில் மற்றவர்களால் ஏற்பட்ட காயங்களை மறக்காமல் அதை நினைவில் வைத்து கொள்வதனால் பிரச்சனைகள் வருகிறது. இப்போ புருஷ மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்காது. உங்கள் அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா அன்றைக்கி, உங்கள் அக்கா வந்திருந்தாலும் அன்றைக்கி அவங்க பேசுனாங்க பார்த்தீங்களா, உங்கள் தம்பி வந்திருந்தாலும் அன்றைக்கி அவன் பேசினான் பார்த்தீங்களா. புருஷனையும் மனைவியும் மன்னிக்கும் பொழுது புருஷன் குடும்பத்தையும் மனைவி குடும்பத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். புருஷனை மாத்திரம் மன்னிச்சுட்டு அவன் குடும்பத்தெல்லாம் வெறுக்கக்கூடாது. மனைவியை மன்னிச்சுட்டு அவங்களோட குடும்பத்தை வெறுக்கக்கூடாது. இப்படி நிறைய குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறதா அருமையானவர்களே. நம்ம தேவ சமூகத்தில் நம்மளை அறிக்கை செய்து ஆராய்ந்து பார்க்கணும். நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்க, நம்ம முன்னமே செய்தது போல் ஒரு மயான அமைதி, சுடுகாட்டு அந்த காரியம் அப்படியே இருக்கும். பேசவே மாட்டாங்க. அப்படி இருக்கீங்களா அவங்களுடைய வாழ்க்கையில்? குடும்பத்தில் பேசாமல் இருந்தால் அது உடனே நம்ம அதை என்ன பண்ணிடணும்? சரி பண்ணிக்கணும். அவங்க மேலே தப்பு இருக்கலாம், ஆனால் நம்ம போய் முதலாவது அவங்கள மன்னிக்கணும். மன்னிக்கலைன்னா அந்த குடும்பம் ரொம்ப நாளைக்கு நிலை நிற்கவே முடியாது. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே தவறான சத்தங்களை கேட்பதினாலே குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகும். அநேக குடும்பங்கள் உடைந்து போய் இருப்பதற்கு காரணம் குடும்பத்தினர் தங்களுக்குள்ளே வதந்தியை கேட்பதினாலே. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, உங்கள் புருஷன் நல்லா தான் இருப்பார். ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்த நாத்தனார் இருப்பாங்க பாருங்கள், அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை குறித்து மாமியார்கிட்ட சொல்லிடுவாங்க, மாமியாரை குறித்து உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. நீங்கள் நல்லா இருந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக வந்துடும். இன்னும் சில பேர் இந்த ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு குடும்பத்தை சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்ல, எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனையா, அப்படியாம்மா ஜாம் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஜாம் பண்ணிட்டு, இதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்கள் மாமியார் தான். அவள் தான் ஏதோ சூனியம் வச்சுட்டா போச்சா, அந்த குடும்பம் ஜென்மத்துக்கும் சேராது. மாமியார் தான் சொல்லி வச்சுட்டான். அது எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லு, மாமியார் தான் போய் சொல்லி வச்சுட்டான். அந்த அம்மாவை கேட்டால், நான் எதுக்கு என் பையனுக்கு என் பிள்ளைங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாமே தவறான வார்த்தைகளை கேட்டு வதந்திகளை பேசி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உண்டாகுது. காசிப்புன்னு சொல்லுவாங்க. இதுதான், இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. மற்றவங்க சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. தேவனற்ற மனிதர் எடுத்தையும் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆலோசனை கேட்கக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை கேட்டாலே பெரிய பிரச்சனை வந்துடுது. தேவனை அறியாதவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அவன் ஏற்கனவே பகையாளி. அவங்ககிட்ட போய் பஞ்சாங்கம் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? பங்காளிகிட்ட போய் பஞ்சாங்கம் கேட்டால் என்ன சொல்லுவான்? நடு மத்தியானத்திலே உனக்கு சாவு நடுவான். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் இல்லாதவங்க கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கக்கூடாது, நம்முடைய காரியங்களை சொல்லக்கூடாது. உங்களுடைய குடும்பத்தின் ரகசியத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அவரிடத்துல ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு என்ன ஆலோசனை சொல்கிறீங்க? ஊழியக்காரர்கள் மூலமாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஆண்டவரே? இதுதான் அசம்ஷன் சொல்கிறது. நீங்களாக ஒரு காரியத்தை இருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு கணவன் மனைவியும் போயிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையன் சொன்னான், நான் போய் அவங்கள பிரிச்சிடுறேன் பார்க்குறேன் அப்படின்றான். அப்படியா, என்ன பண்ணுவேன் போ அப்படின்னா. அப்போ இவன் போய் மெதுவாக போய் அந்த மனைவி கிட்ட, அக்கா இங்கே இருங்க, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா. என்னன்னு அவங்களும் வந்தாங்க. நெல்லுக்குள்ளே அரிசி இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு வந்துட்டான்.
சரிங்களா? புருஷக்காரன் என்ன அவன் சொன்னான்? அவன் ஒன்றும் சொல்லலைங்க. என்னமோ சொன்னான், சொல்லு. நெல்லுக்குள்ளே அரிசி இருக்கிறதுன்னு யாருக்கு தான் தெரியாது? அதையெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சொன்னான். என்ன சொன்ன நீ மறைக்காது சொல்லு. பிரச்சனை தான். வீட்டுக்குள்ளே போய் சேரத்துக்குள்ளார கிழக்கும் மேற்குமா பிரிஞ்சிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து தலையிடும் பொழுது, நம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, நல்லா இருக்கிறதால நம்முடைய குடும்பத்தை நடு வீதிக்குள்ளே இழுத்து விட்டுட்டு அவன் போயிடுவான். நாம் தான் இங்கே போராடிக்கிட்டே இருப்போம். அப்போ மனைவிக்கு மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். புருஷன் சொல்கிற வார்த்தைக்கு மனைவி நம்பணும். இந்த மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி ஏமாந்து தான் இப்போ இந்த கதியில் நிற்கிறேன், இதையும் நான் நம்ப முடியாது போ அப்படின்னு அந்த அம்மா. அந்த குடும்பம் என்னைக்கு சேரும்? இங்கே நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆண்டவரே அந்த குடும்பத்தை இணைங்க, ஆண்டவரே குடும்பத்தை இணைங்க, ஆண்டவரே. காரணமாக இருக்கிறதான அந்த நடுசுவர் இடிக்கப்படாத வழியிலும், காரணமாக இருக்கிறதான அந்த வேறு பிடுங்கி எறியப்படாமல் இருக்கிற வரையிலும் அந்த குடும்பத்தில் ஒரு நாளும் சமாதானமே வராது. இதுதான் பிசாசு என்னுடைய சத்தங்கள், தீமையின் சத்தங்கள். இதுதான். இதை குறித்து நாங்கள் ஏற்கனவே ஒரு பிரசங்கம் செஞ்சுருக்கேன். தீமையின் சத்தங்கள் அது என்னெல்லாம் சொல்லு, எப்படி சொல்லணும்னு அந்த பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க. ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் போய் அதை போய் வீடியோவில் போட்டு பாருங்கள். அது நமக்குள்ளே இருக்கிற தொடர்பை முறிச்சு போட்டுரும். அடுத்ததாக ஒருவரை ஒருவர் ஒத்து பார்ப்பது. குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்கள மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணுறது. ஒருவேளை உங்கள் புருஷனை ஒத்து பார்க்க மாட்டாங்க, உங்களை நாத்தாவை ஒத்து பார்க்கலாம். அவள் புருஷன் பாரு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நீயும் தான் கல்யாணம் பண்ணிக்கிற, அவள் அண்ணன் தானே நீ சொல்லலாமில்ல அப்படின்னு வந்து புருஷன்கிட்ட கேட்டால் இவர் என்ன பண்ணுவார்? அம்மா இந்த மாதம் எனக்கு சம்பளம் கம்மியாக போயிடுச்சு, அடுத்த மாதம் வாங்கிதான். அதெல்லாம் இல்லை, இப்படி தான் 7 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், உனக்கு சம்பளம் அதிகமாக தான் வந்துக்குது, நீ பண்ணு அப்படின்னு பேசுனாங்கன்னா அங்கே பிரச்சனை வந்துடும். காயின் ஆபேலை தவறாக கணித்தான். இதன் முடிவு தான் கொலையாக முடிஞ்சிடுச்சு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5-8 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் எல்லாம் வாசிக்கலாம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்துக்கொள்ளும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். இப்போ காயின் கொலை செய்ததற்கு காரணம் ஆபேலை தவறான ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒரே வீட்டுக்குள்ளே விரோதிகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரே உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரே குடும்பத்தில் 2 பேர் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவங்க செய்கிறது இவங்களுக்கு தப்பாக தெரியும், இவங்க பேசுகிறது அவங்களுக்கு தப்பாக தெரியும். அவர் வேற ஒரு யோசனை சொல்லுவார், நீ அதை நினச்சிக்கிட்டு தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்வாங்க. இவங்க வீணான பிரச்சனைகள் வந்துடும் குடும்பத்துக்குள்ளே. தேவன் இந்த நாட்களிலே சிதைந்து போனதான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றும்படியாக இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒத்து பார்க்கும் பொழுது அது சந்தோஷத்தை கொன்றுவிடும். அடுத்ததாக அன்பை வெளிக்காட்டாதது. அன்பு பேசுறதுனால, காட்டுவதனால, வெளிப்படுத்துவதனால அன்பை நம்மால் வெளிக்காட்ட முடியும். பேசாமையே இருந்தான்னு வச்சுங்க, அவங்களும் எவ்வளோ நேரத்துக்கு பேசாமல் இருப்பாங்க? அது பொதுவாக சகோதரர்கள் வந்து பேசுறதில்லை, பெண்கள் வந்து சலன்னு பேசிட்டு இருப்போம். அப்போ எவ்வளோ நேரத்துக்கு இவங்க அப்படியே அவரை மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிறது? ஏதோ ஒன்று பேசி தொலையா அப்படின்வாங்க. அப்புறம் இல்லைங்களா, வந்துச்சா பிரச்சனை. அதனால் அன்பை காட்ட வேண்டும். பேசுறதுனால, வெளிப்படுத்துவதனால அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அன்பை வெளிப்படுத்தாத இருதயம் அன்பில்லாத இருதயமாக இருக்கிறது. அடுத்ததாக தேவன் இல்லாத குடும்பத்தினர். இப்போ நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம்.
நீங்களும் நானும் ஆராதிக்கிறது சமாதான கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பக்கத்தில் சொந்தக்காரங்க வீட்டில் தேவனை அறியாதவங்க அவங்க கூட நல்லா இருப்பாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தில் தேவனை ஆராதிக்கிறோன்னு சொன்னாலும் தேவன் இல்லாத குடும்பமாக இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் அடிக்கடி சறுக்கள் ஏற்படும். நல்லா போயிட்டுருப்போம், திடீர்னு வலிக்கு விழுந்துருவோம். ஏன்னா தேவன் இல்லாத வாழ்க்கை. மதிப்பு இழந்து போயிடும், மரியாதை குறைஞ்சி போயிடும், நடத்தையில் சரிவு ஏற்படும், சமாதானம் காணாமல் போயிடும். ஆனால் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர் யாருன்னா சங்கீதம் 127 அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். சங்கீதம் 127 1வது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. தேவன் நம்மை விட்டு விடுவாரானால் குடும்பத்தில் குழப்பமும் தொல்லைகளும் அதிகமாக காணப்படும். தேவனை உறுதியாக பிடிச்சு கொள்வோம். நம்முடைய குடும்பத்தின் தலைவராக அவர் தான் இருக்கணும். சபையின் மூளைக்கல்லாக அவர் தான் இருக்கிறாரு. குடும்பத்தின் மூளைக்கல்லாக அவர் தான் இருக்கணும். அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். தேவன் உடைந்தவர்கள் மூலமாக இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு முன்பாக எவ்வளோ சீனியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி உடைந்து போன குடும்பத்தார் அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆதாம் ஏவாளை பார்க்கும் பொழுது அவங்க வீழ்ச்சியாக தான் இருந்தாங்க. ஆனால் மறுபடியும் அவங்கள கொண்டு ஒரு பெரிய சந்ததியை கர்த்தர் உருவாக்கினார். ஆபிரகாம் குடும்பத்தை பார்க்கும் பொழுது லோத்துக்கும் அவருக்கும் தகராறு வந்துச்சு, ஆனாலும் அவங்கள ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ரெபேக்கா அவங்க வாழ்க்கையில் ஒரு பார்ஷியாலிட்டி இருந்துச்சு, ஆனாலும் அந்த பார்ஷியாலிட்டியை கடைசி நேரத்தில் ஆண்டவர் சரி செய்தார். ஏசாவும் யாக்கோபும் ஒரு சமாதானத்தோடு தழுவும்படியாக கர்த்தர் செய்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் தான் இருந்துச்சு, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கையில் பாவம் மறைந்திருந்ததான பாவத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அண்ணன்கள்லாம் துரோகம் பண்ணாங்க, ஆனால் அந்த துரோகத்தை மன்னித்து அந்த அண்ணன்களுக்கெல்லாம் அவனை தலையாக வைத்து கொண்டார். ஆகவே நாம் இந்த நாட்களில் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தை சீர் செய்யும்படியாக நாம் தான் முயற்சி செய்யணும். சமாதானத்தோடு பேச நமக்கு தான் ஒரு முயற்சி செய்யணும். கலாத்தியர் 6 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ இந்த காரியங்களாக இருக்கும், ஆனால் நம்ம இதை கொஞ்சம் கூட தளர்ந்து போயிடவே கூடாது. என் குடும்பம் என்றைக்கு மாறுவோம்னு கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தை கட்டுவார். உடைந்து போனதான நேரத்தில் அவர் மறுபடியும் உங்களுக்கு கட்டுவதற்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இந்த காரியம் உடனடியாக மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு கொஞ்சம் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். எவ்வளோ நாள் மாறும்? நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு காத்திருக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய குடும்பம் மறுபடியும் எடுத்து கட்டப்படும். அவர் விழுந்து போனதான தாவீதின் கூடாரத்தை கடைசி நாட்களில் திரும்ப எடுத்து கட்டினவர் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவார். இதற்கு ஒரு சின்ன முயற்சி எடுப்போம், சின்ன ஜெபம் பண்ணுவோம், சிறிய படிகள் வைப்போம், சிறிய உரையாடல்கள் பண்ணுவோம். மன்னிப்பு, ஒரு ஜெபம், ஒரு அன்பான செயல், இத்தகைய சிறிய படிகள் இருக்குமானால் நமக்கு ஒரு பெரிய அஸ்திவாரத்தை ஆண்டவர் போட போதுமானவராக இருக்கிறார். வேதத்தில் தேவன் எத்தனையோ குடும்பத்தை சீர் செய்திருக்கிறார். ஆகவே நம்முடைய குடும்பத்தையும் அவர் சீர் செய்வார். சிதைந்த குடும்பங்களை தேவன் சீர் செய்கிறார். உதாரணத்துக்கு யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்னவர் உங்களுடைய வாழ்க்கையில் சிதைந்து போயிருக்கிற எல்லா பகுதிகளையும் மறுபடியும் கட்டுவார். உங்களுடைய வாழ்க்கையில் உடைந்து போயிருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் மறுபடியும் செய்து முடிப்பார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுடைய பிரயாசம் விருதா. உங்களுடைய குடும்பத்தின் தலைவர் இயேசுவாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் குடும்பத்தை கட்டுவார்.
கொலோசையர் 3:13 ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் என்று சொல்கிறார். ஆகவே தேவன் முதலாவது உருவாக்கினதான ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அது குடும்பம். சில நேரங்களில் எங்களோட குடும்பம் சரியாகாதுன்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் தேவன் அவ்விதமாக சொல்லலை. நீ இழந்து போனதை மறுபடியும் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. வெட்டுக்கிளிகள் பச்சைக்கிளிகள் பட்சித்த வருஷங்களை நான் மறுபடியும் உனக்கு தரப்போகிறேன். முதலாவது தேவனிடத்தில் திரும்புவோம், அவர் உங்களிடத்தில் திரும்புவார். ஹல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்ட வார்த்தைகளை நாம் இப்பொழுது சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை செதுக்கி கொண்டிருக்கிறார், சீர் செய்வார், நம்மை மறுபடியும் கட்டுவார். உடைத்து போடுவதற்காக அல்ல, நம்மை மறுபடியும் உருவாக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்கள் இந்த நாளில் எங்களை கட்டும்படியாக, எங்களை நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் புதிய ஆரம்பத்தை, துவக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் தர போதுமானவராக இருக்கிறார். நாம் தேவனை விட்டு பிரிந்தாலும் தேவன் நம்மை மறுபடியும் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவம் என்பது தேவனோடு இருக்கிற தொடர்பை முறித்துவிடும். பாவத்தையும் அக்கிரமத்தையும் நம்மை விட்டு வெளியேற்றும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. குற்றம் சாட்டுதல் பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது. புருஷன் மேலேயோ மனைவி மேலேயோ ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டாதபடிக்கு நாம் அதை கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இதை அழிப்பது கீழ்ப்படியாமை மட்டுமே. நம்முடைய குடும்பத்தில் சீரழிவை ஏற்படுத்துவது கீழ்ப்படியாமை மட்டுமே. கீழ்ப்படிவோமானால் நம்முடைய குடும்பத்தை தேவன் மறுபடியும் கட்டுவார். ஹல்லேலூயா. நம்முடைய திருமண காரியங்களில் ஒரு உடன்படிக்கையின் மூலமாக தான் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறாருடைய வசதிக்காக அல்ல, பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக மாத்திரம் அல்ல. இது மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல, இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவர் தான் இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பேசின வார்த்தைகளுக்கு நம்ம 100% கீழ்ப்படியும்பாய் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். தேவன் இந்த நாளில் நம்மோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளில் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாய், எங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்தும்படியாய், எங்களை மறுபடியும் கட்டும்படியாய், யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் உடைந்து போயிருக்கிறதோ அந்த உடைந்து போனதான காரியங்களை சீர் செய்ய நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். தேவ ஆவியானவர், நீர் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் தேவரை சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாத ஆண்டவரே. யோபினுடைய வாழ்க்கையில் அவனை இழந்து போனதான் எல்லா நன்மைகளையும் அவனுடைய பிள்ளைகளையும் மறுபடியும் கொடுத்தீர. அவனுக்கு முந்தின இருந்ததை விடைகளும் 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தீர. இந்த வருஷத்தில் நீங்கள் கொடுக்குற அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. தேவ கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா.
தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இம்மட்டுமாய் நம்மை நடத்தினதான தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மோடு வார்த்தைகள் மூலமாய் பேசியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய தேவனிடத்தில் கிருபையை கேட்போம். ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட வார்த்தைகளின்படியாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக எங்களை உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற மகிமையெல்லாம் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. வர முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கட்டுகளையும் உடைத்து போட்டு அதிசயங்களை செய்யும்படியாய் ஆண்டவரே, நீங்கள் நினைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரை பலப்படுத்துங்க. ஒரு கூட தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.